ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாரிப்பா, என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் ரெடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்து நேரம் நம்ம அசிஸ்டன்ட் பைபிளை வந்து பார்க்க, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரக்கு எல்லாத்தையுமே ஒரு நல்ல இடத்துக்கு மாற்றியாச்சு, கூடிய சீக்கிரமே எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சீக்கிரமாக முடிங்கப்பா, ஏன்னா நான் வேற கிறிஸ்மஸுக்கு ஹீரோனை யூகேக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு நினச்சேன், ஆனால் இது டிலே ஆகிறத பார்த்தா முடியாது போல், அதனால சீக்கிரமே முடிச்சிரு, ஏன்னா எலெக்ஷன் வேற வருது, அங்கிள் வேற நிற்க போகிறார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை, இந்த சரக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குவான் கிட்ட தான் இருந்துச்சு, அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்காக அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணனான், எதனாலயா இருக்கும், யார் சொல்லி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அசிஸ்டன்ட் பைபிளையும் ஒருவேளை அங்கிள்னாலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் சீச்சி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா இந்த சரக்கு கைமாறினா அவருக்கு தான் பெனிஃபிட் அதிகம், அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலுக்கு வேற நிற்க போகிறாரு, இந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் தலையிட மாட்டார், இதில் வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது யாருங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ஹீரோனை கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணியா அப்படிங்கிற கேட்க, அசிஸ்டன்ட் பைபிளையும் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுறனா அந்த சைடில் கடையெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இன்ச்சு பை இன்ச்சு ஆராய்ஞ்சி எங்கே சிசிடிவி கிடச்சாலும் அதை பிடிச்சி வாங்கிட்டு வா. ஆமாம், ஹீரோன் எங்கள் காலிலேருந்து அவளை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் ஃபெய்யும் ஹீரோயினும் நம்ம ஜோசியம் பார்க்குறதாக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவள் அந்த ஜோசியக்காரியை பார்க்க வந்திருக்கா. அப்போ ஃபெய்யும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ தானே பெரிய பிரச்சனையாகி நீங்கள் பெரிய சம்பவத்தில் மாட்டுறீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் ஆமாம் அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்சம் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் லாஸ்ட் டைம் ரொம்ப ஹெவியாக தான் நடந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், உனக்கிட்ட ஹீரோ சொல்லலையா, இங்கே நடந்த எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஏதோ ஒரு போலீஸ்காரனோட தொடர்பு இருக்கு, அவன் மூலியமா தான் இங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது, உன்கிட்ட ஹீரோ சொல்லலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து உள்ள வரா. ஸோ ஜோசியக்காரி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறா, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க, நம்ம ஹீரோனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மாடிக்கு தான் போறா. அங்கே போயிட்டு நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம சித்தப்பா லாஸ்ட் டைம் பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இது வரைக்கும் நின்று பண்ணியிருப்பான் இல்லையா, இவ போகிற இடம் எல்லாத்துக்குமே வந்திருப்பான், அது மட்டும் இல்லாமல் இவ சொல்லாமல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சியுமே நம்ம ஹீரோன் ஓரளவுக்கு கணக்கு பண்ணிட்டா, கண்டிப்பாக அந்த ஸ்பை பார்த்தீங்கன்னா நம்ம லின்னா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சாரி சித்தப்பா நான் ரொம்ப பிளைண்டாக அவனை நம்பிட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, ஆனால் அவன் மட்டும் உங்கள் சாவுக்கு காரணமாக இருந்தானா வச்சுங்களேன், என்ன நடந்தாலும் சரி அதுக்கு நான் ரெவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வீட்டுக்கு வர. அப்போ ஹீரோ வராங்க, அடுத்த 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம அங்கிளோட 60வது பர்த்டே வருது, அது செலிப்ரேஷன் மட்டும் முடியட்டும், அடுத்த 5 நாள்லேயே கண்டிப்பாக நம்மள யூகே போயிடலாம், அங்கே போயிட்டு கிறிஸ்மஸை ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்ன 2-3 நாள் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் அவருக்கு ஏதாவது பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோனும் ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னோட ரூமுக்கு வரக்குள்ள ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃப்யூம் இருக்குது, நான் வேணா ரெடி பண்ணி தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் பரவாயில்லையே வர வர ரொம்ப ஆர்வம் காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இல்லைப்பா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ல, அதனால தான் நான் வேணா ரெடி பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோனும் ஆமாம் நீ ஏன் என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, நான் ஜஸ்ட்டு பர்ஃப்யூம் வந்து அவங்க தூங்குறதுக்காக தான் ரெடி பண்ண போகிறேன், மற்றபடி அவங்கள கொல்ல பாய்சன் ரெடி பண்ண போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சீச்சி நான் அப்படிலாம் யோசிக்கல, வர வர மேடம் என்ன ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோனை போய் கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம தாத்தாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக சரக்கு அடிச்சிட்றான். அதே சமயம் ஹீரோ வந்து அவருக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் மட்டையாயிட்டானே, ஸோ அவனை கைத்தாங்கலாம் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வர. அப்போ நம்ம அசிஸ்டன்ட் பைபிளையும் வாங்க உங்க 2 வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனா இல்லை நீ இவரை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு குழந்தைங்களாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபெய்யும்
முடியும்? இல்லை ஃபஸ்ட்டு உன்னை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல ஹீரோயின் வேண்டாப்பா, அவன் தான் ரொம்ப சரக்கில் இருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகேன்னுட்டு அங்கேருந்து போகிறான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, இந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் ஆர்ஃபனேஜ்லேருந்து தானே ஹீரோவை அப்புறம் லின்னு எல்லாரையும் தத்து எடுத்துருந்துருப்பாரு. ஸோ அவங்க தத்தெடுத்தது உண்மைதான் அப்படின்னா லின்னு கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்க வருவான், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் லின்னுமே நம்ம அங்கிளை தான் பார்க்க வந்திருக்கான் போல். ஸோ அங்கிளை பார்த்துட்டு சாரி என்னால் எல்லாரும் முடியும் வந்து விஷ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல தாத்தாவும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், எதுக்காக நீ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க சாரி தாத்தான்னுட்டேன். அங்கிளும் ஆமாம் எதுக்காக நீ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ இன்னும் இல்லை நாங்கள் அந்த பக்கமாக போனோம், அது மட்டும் இல்லாமல் போலீஸில் உள்ள எல்லாருமே போனோம், அதனால தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் எதுவும் கேஸ்லாம் போடலைப்பா அப்பயே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரம் ஹீரோனும் ஃபோன் பண்ணேன். உடனே இவனு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தாத்தாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. லின்னும் அங்கேருந்து வெளில வந்து ஃபோன் அட்டன் பண்ணேன். ஹீரோனும் எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க லின்னும் எங்கே இருப்பேன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கான், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவன் உள்ளேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கா, அதுவும் லின்னை பார்த்துக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ நான் அவங்ககிட்ட சரக்கு இருக்கிற இடத்த பற்றி பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லின்னும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் லொக்கேஷன் ஷேர் பண்ண அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா ஒரு கல்லறை கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த லின்னும் நீ பாட்டில் இந்த இடத்துக்குலாம் கூப்பிடுறியே, யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படிமா கேட்க ஹீரோயினும் அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு இவரோட பர்த்டே, அதுக்காக தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொக்கையை வைக்க இதை பார்த்த லின்னும் ஓ அப்படியா அப்படிங்கிற கேட்க ஹீரோயினும் ஆமாம் நீ நல்லா யோசிச்சு பாரு, நல்லா தேவதை மாதிரி வாழ்ந்த இவருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே, அரக்கர் மாதிரி வாழ்கிற அவருக்கும் இதே இன்னைக்கு தான் பர்த்டே, ரெண்டு பேருக்கும் ஒன்றா வருது இல்லை. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா கடவுள் நல்லவங்களா வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கொண்டு சீக்கிரமே சொர்க்கத்துக்கு அழைச்சிக்கிறாரு. ஆனால் நரகம் மட்டும் எம்டியாக இருக்குது. ஏன்னா அங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே வாழ தகுதியானவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இன்னும் போயிலும் சாரி நான் இருந்து பிஸியில் எல்லாத்தையும் மறந்துட்டேன், இல்லைன்னா பொக்கையை வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கிராஸ் பண்ணி நடந்து அந்த கல்லறை கிட்ட போக நம்ம ஹீரோனை மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிறா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பர்ஃப்யூம்னு ஒன்று சொல்லியிருப்பா இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிராணி மாதிரி தான் இருக்கா, அதில் விஷத்தை வேற கலந்து வச்சுருந்துருப்பா போல். நம்ம லின்னு பயிலும் போயிட்டு அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோயின் கொடுத்த அந்த கிஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ணி உள்ளே உள்ள அந்த சாம்பிராணி புகையை எடுத்து பற்ற வச்சுருந்துருப்பான். ஸோ அந்த ஸ்மெல்லி எல்லாமே நம்ம லின்னு மேலே வீச அவனும் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, மேலேருந்து உன்னோட அப்பா உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு, உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளோட பேக்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட சித்தப்பா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின்னு பயிலும் அஃப்கோர்ஸ் என்னால் எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஆஹா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்போ நம்ம லின்னு பயிலும் ஆமாம் நம்ம அதுக்காக தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க சாவுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரக்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ஹீரோயினும் அது எல்லாத்தையுமே ஐஸ்லாண்டுக்கு மாற்ற போகிறாங்களான்னு சொல்ல லொக்கேஷன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஹீரோ வீட்டில் இருந்து கிளம்புவான் இல்லையா, அப்போ நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னு பயிலும் சரி ஓகே பத்திரமா இருந்துக்கோ, சேஃபாக பார்த்துக்கோ, அது எப்போ கிளம்புறாங்க அப்படிங்கிறத சொல்ல அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டு உனக்கு ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கைன்னு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அங்கிளுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, என்னடா அது பென்ட்ரைவ் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு தான் லின்னு மேலே டவுட் வந்துட்டு அது இப்போ சந்தேகங்கிறத தாண்டி உண்மைங்கிறதே அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜெயிலுக்குள்ளே நம்ம லின்னு வந்து ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம அங்கிளுக்கு அனுப்பிட்டாங்க போல். அதே சமயம் இந்த பக்கம் லின்னோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப அப்போ நம்ம ஹீரோனும் போனவனை கூப்பிட்டு வச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எதிர்பார்த்த எல்லா நாளுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னோட ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியலை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப
அதே சமயம் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் தான் ரெக்கார்டை போட்டு கேட்டாரே, டேய் நீயாடா, எனக்கு தெரியும்டா, அப்பவே நினைச்சேன் என்னடா என்னை பார்த்தாலே பதுங்குறேன்னு சொல்லிட்டு, இவன் பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னு பையில பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அவருக்கு பொறையிறது. அப்பதான் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பாளே கிஃப்ட், அதை எடுத்து தானே ஓப்பன் பண்ணி வச்சிருந்துருப்பான். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் நான் கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் இருமிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து அந்த கலரையை பார்த்துட்டு, சாரி சித்தப்பா, எனக்கு வேற வழி தெரியல, இதை விட்ட வேற சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா கூடிய சீக்கிரமே என்னை யூகேக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஒரே நேரத்துல 2 பேரையும் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணுனேன். இதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு பயங்கரமா கண்ணு கலங்குது. அதோட என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாத்தையுமே நேர் வழியில தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்காது போல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதனால என்ன திட்டுனீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் அங்க வந்துட்டு உங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னும் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போக, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கிளோட ஆளுங்க எல்லாருமே வதவதுன்னு வராங்க. இதை பார்த்த லின்னும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்பதான் ஹீரோயின் இவ்வளோ நேரமா அவங்கிட்ட நடந்துக்கிட்டான் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நம்ம லின்னு போயிடலாம், ஆஹா பிளான் பண்ணிட்டா ஏதோ பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சர்ச்சில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. அங்கே அசிஸ்டன்ட் பைபிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு, எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக நான் மிருகமாக தான் இருந்தேன், அப்படிப்பட்ட என்னையும் நீ லவ் பண்ணி இந்த கல்யாணம் வரைக்கும் வந்திருக்க, கண்டிப்பாக உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறமா உனக்கு எதுவுமே நடக்காமல் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டு அந்த ரிங்கை கையில் போட நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம ஹீரோ காண்ற கனவு. ஆக்சுவலி இது இதுக்கு முன்னாடி நடந்ததா இல்லை இது வெறும் கனவா அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பைபிளில் வந்து நம்ம ஹீரோ எழுப்ப நம்ம ஹீரோவும் எழுந்து, என்னாச்சு ஹீரோயின் எங்கே போனால் காலையிலேருந்து அவளை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பயலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நேராக ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சி அந்த கல்லறை மேலேயே ஒரு மோதி, ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம், இத்தனை நாள் அந்த ஹீரோ கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்த, அது எனக்கு பெருசாக பாதிக்கலடி, ஆனால் அதே மாதிரி என்கிட்ட நடித்து என்ன ஏமாத்தலன்னு பார்த்தியா, அந்த இடத்துல இருக்கடி உனக்கு கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லு, எப்படி கண்டுபிடிச்ச, இது எல்லாத்தையும் நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பட்டனை எடுத்து காமிக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் பைபிளில் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுக்க, இல்லை புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம அசிஸ்டன்ட் பைபிளே சொல்கிறான், ஆக்சுவலி இது வரைக்கும் ஹீரோயின் வந்து நம்ம லின்னு பையில மீட் பண்ண போயிருந்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க போல், இது எல்லாத்தையும் சொல்லி கரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு நாள் தான் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர காண்டாகுது. அந்த பேப்பர்லாம் எடுத்து வீசிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்க, அப்போ நம்ம அசிஸ்டன்ட் பைபிளையும் இப்போ ரீசெண்டாக நம்ம அங்கிளை கொல்ல பார்த்துருப்பார் இல்லையா, அதை சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு இன்னும் காண்டாகி, அடியே என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் அங்கேருந்து கிளம்ப. அதே சமயம் இந்த பக்கம் இன்னும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஓகே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் ஆமாம் உன்னோட உண்மையான முகம் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இன்னும் உனக்கு என்னட்டு தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, உனக்கு ஒன்று தெரியுமா, என்னையும் உன் புருஷனையும் அதே ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்து தான் வளர்த்தாங்க, உன் புருஷனை விட ஒரு உயர்ந்த பதவியில் தான் இருக்கேன், ஆனாலுமே அந்த அங்கிள் இருக்கார்ல, உன் புருஷனை ஒரு நரியாகவும் என்ன ஒரு நாயாகவும் பார்ப்பாரு, எனக்கான மரியாதை கூட கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கூட இல்லை. ஸோ இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சேன், சொல்லப்போனால் நீனும் நானும் ஒரே மாதிரி தான், நீ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ஃப்ரீடமை தேடி போகிறேன், நான் இவங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ஃப்ரீடமை தேடி போகிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் போட்டு குழப்பிக்கணும், இங்கே பாரு ஒழுங்காக சொல்கிறத கேளு, ஹீரோ உனக்கு கரெக்டானவன் கிடையாது, நம்ம 2 தான் கரெக்டான மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனா எது நாயா, உன்னை அங்கிள் நாயின்னு சொல்கிறாரா, ஆனால் அந்த நாய் கூட நன்றியோடு இருக்கும், உன்னை போயிட்டு அதோட கம்பேர் பண்ணுறாரு பார்த்தியா, அதுக்கெல்லாம் நீ ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லின்னுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே அவள் கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு, என்னடி இதனால என் கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் நீனு தானே கோஆப்ரேட் பண்ண, அப்போ இனிச்சிச்சு இப்போ மட்டும் கசக்குதா, இங்கே பாரு சொல்கிறது கேளு, மரியாதை நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ண போக, இதை பார்த்த ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க பாரு, எனக்கு எப்பயுமே உன்னை பிடிச்சதே கிடையாது,
கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேகுக்குள்ளே இருந்து ஒரு கத்தியை எடுத்து கழுத்துலேயே கோடு போட்டு விட்டுருதா. இதை பார்த்து நம்ம லின்னு பயங்கர ஷாக் ஆகி போய், இல்லை புரியல, நான் இப்போ வரைக்குமே சரி உன்னை கொல்லணும்னு நினச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா, எனக்கு உன்னை அந்தளவுக்கு பிடிக்கும். இப்போ என்ன உன்னோட ஆசை, இப்போ என்னை கொல்லணும் அதுதானே, வா கொல்லு கொல்லு அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க போயிட்டு அந்த கத்தி எடுத்து குத்துற மாதிரி போக நம்ம ஹீரோனால கொல்லவே முடியல. இதை பார்த்த நம்ம லின்னும், ஏன் பயப்படுற, கொல்லணும் தானே இதெல்லாம் ட்ரை பண்ணேன், இப்போ கொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு குத்தலான்னு சொல்லிட்டு போக அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் வந்து நம்ம லின்னை ஷூட் பண்ண அந்த இடத்துல கீழே விழ போகிற மாதிரி போக அப்போ நம்ம ஹீரோ கிட்டக்க வந்து நிற்க அப்போ நம்ம லின்னு சொல்கிறான், என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போ கூட உன் பொண்டாட்டி தான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன் ஒய்ஃபை பற்றி உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா, இது வரைக்கும் நீ போட்ட தெரியுமா பிளானு, அது எல்லாத்தையும் சொன்னது உன் பொண்டாட்டி தான் எனக்கு தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த உண்மை தான் ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமே, இருந்தாலும் கடுப்பாகுது அப்பா அவனும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி, அதாவது இந்த ஜியாலியோட அசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு பின்னாடி, ஜியாலி கொள்றதுக்கு பின்னாடி ஏன் அந்த ட்ராக்கரை செட் பண்ணது எல்லாத்துக்கும் காரணமே உன் பொண்டாட்டி தான். நானும் உன் பொண்டாட்டி சேர்ந்து அது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே உண்மையை கேட்டு நான் வெறுத்து போயிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே லின்னை சுட்டு கொன்னுடுறான். ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கிளோட அசிஸ்டன்ட் பிள்ளைங்க எல்லாரும் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி அங்கிளை வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போக அப்போ அசிஸ்டன்ட் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனை உள்ளே விட மாட்டுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும், யாரும் அவளை டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எவனுமே கேட்குற மாதிரி இல்லை, கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அந்த அடியாளுங்க எல்லாரையும் பயங்கரமாக அடின்னு அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோனை வந்து அசிஸ்டன்ட் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் கிட்ட மாடியில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நீ வெளியில் வரக்கூடாது, அதே சமயம் நீ சேஃபாக இரு, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அங்கிளை பார்க்க வரான். அடுத்த அங்கிளும் நம்ம ஹீரோ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான், என்னப்பா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஃபனேஜில் பார்த்தோம் பார்த்தியா, அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்குன்னு ஒரு தனி ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்து இந்த கேங்கு எல்லாத்துக்கும் லீடர் ஆகினது எதுக்கு தெரியுமா, நீ மேலும் மேலும் வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஹை லெவலுக்கு போகணும். அதாவது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குரூப்பில் என்னை விட அதிகமான பவர் உனக்கு தான் இருக்குது, ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டியும் உனக்கு இருக்குதுன்னு தெரியும். ஆனால் போயும் உன் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டு இது எல்லாத்தையும் இழந்துருவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு சொல்லப்போனால் இது எல்லாத்தையுமே எனக்கு அப்புறமா நீ தான் பார்த்துக்க போகிற அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் உன் ஒய்ஃபு கூட நீ ஜாலியாக வாழணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அது கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ கூட பார்த்தியா, அவள் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீ அவளை தான் நம்புகிற. எனக்கு அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த லின்னு பையனை நான் தான் எடுத்து வளர்த்தேன். ஆனால் அந்த பயபிள்ளைக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஒரு பயம் இல்லாமல், பயங்கிறத தாண்டி நான் இவனுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சேன்ல, அந்த நன்றி கடன் எதுவுமே இல்லாமல் என்னை கொல்றதுக்கு 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பற்றி கவலை இல்லை, ஆனால் ஒன்று நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, ப்ளீஸ் அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கேட்குற ஆளா முடியாத மாதிரி நிற்க. இதை பார்த்த அங்கிளோ, சரி ஓகே நீ முடிவு பண்ணிட்டா, இதுக்கப்புறம் நான் உன்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண விரும்பலை, ஆனால் எனக்கு அப்புறமா இந்த ராஜ்யம் மொத்தமும் உனக்கு தான் சேரணும், நீ தான் அதை பார்த்துக்க போகிற, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு ஒரு கத்திமா இருக்குது, அதை எடுக்க நம்ம ஹீரோவும் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம அங்கிளும் எடுத்து அந்த கத்தியை எடுத்து, இந்த ராஜ்யத்தை நீ எனக்கு அப்புறமா ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை கொடுக்க போக நம்ம ஹீரோ வாங்க போக கொடுக்க தான் போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அங்கிள் வந்து ஹீரோவே கொல்ல போக, இதை பார்த்த ஹீரோ சும்மா விடுவானா, அந்த கத்தியை பிடிக்கி நம்ம அங்கிளே போட்டு தள்ளிடுறான். மேலே ஏதோ சவுண்டு கேட்க, இதை பார்த்த ஹீரோயினும் நம்ம அசிஸ்டன்ட் பைபிளையும் பயங்கரமாக பயந்து போக, உடனே ஹீரோனை அங்கேருந்து போகலான்னு பார்க்க அசிஸ்டன்ட் பைபிள் என்னன்னா, இங்கே பாரு, ஹீரோ வர்ற வரைக்கும் உன்னை எங்கேயும் விட வேண்டாம்னு சொல்லியிருக்கா, ஸோ நீங்கள் போகாதீங்க அப்படி மாதிரி பிடிச்சி வச்சுக்க. இதை பார்த்து ஹீரோனை அங்கேருந்து போகலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், மேலேருந்து ஒரு டெட் பாடி கீழே விழுது. இதை பார்த்த ஹீரோனு பயங்கர ஷாக்காகி போய் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு போய் பார்க்க, கீழே விழுந்தது வேற யாரும் இல்லை, நம்ம அங்கிள் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே மாதம் நடந்து வருவான் பாருங்க. நம்ம ஹீரோனு ஒரு நிமிஷத்தில் வச்சு என்னம்மா இருந்திருக்கான், இவனுக்கு போயிட்டு துரோகம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியில் நின்றுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து அசிஸ்டன்ட் பைபிள் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். அடுத்து ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, எல்லாம் எனக்கு ஓகே தான், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இது வரைக்கும் நடந்தது நடக்கட்டும், எனக்கு ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லலாம், உண்மையிலே நீ என்ன லவ் பண்ணுனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அந்த கோவத்தையும் அந்த எப்படி சொல்கிறது, அட் அ டைமில் 2 எமோஷனலும் ஒன்றா வரும்ல, அந்த மாதிரி
ஒரு எமோஷனலில் தொண்டை அடைச்சி போய் அங்கேருந்து வெளியில் வர அசிஸ்டன்ட் பைப்பில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இங்கே நடந்த எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. ஆக்சுவலி நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தாங்கன்னா ஒரு சூசைட் பண்ண மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஆளுங்க எல்லாரையும் நிறுத்தி இதுக்கான ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தலாம். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.